சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி அண்ணன் கிட்ட சொல்றது? பாப்பு, அண்ணே வாண்ணே. பாப்புமா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், பேசலாமா? அண்ணே என்னண்ணே இப்படி கேக்குற? உன்கிட்ட பேசுறதை விட எனக்கு முக்கியமான வேலை என்னன்னே இருக்கு. பாப்பு, அண்ணன் இப்படி கேக்குறேன்னு எதுவும் நினைக்காத. உனக்கு வேற யார் மேலேயாவது க்ரஷ், லவ் ஃபீல் அந்த மாதிரி எதுவும் இருக்காமா? ஏண்ணே அப்படிலாம் கேக்குற? நான் உன் தங்கச்சிண்ணே, உன் பேச்ச மீறி என்ன பண்ண போறேன்? என்னைக்கும் நான் அப்படிலாம் யோசிச்சது கூட கிடையாது. இல்லடா பாப்பு, ஒரு விஷயமா தான் கேக்குறேன். உன் பாப்பு கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னண்ணே தயக்கம்? சே, தயக்கம்லாம் இல்லடா பாப்பு. இல்ல, நீ இதை எப்படி எடுத்துப்பன்னு தெரியல, அதான். என்ன விஷயம்ண்ணே சொல்லு. பாப்புமா, என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அருண். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாப்பு, அண்ணே சொல்லுண்ணே. உன்கிட்ட தானே பாப்பு பேசிட்டு இருக்கேன். இல்லண்ணே சொல்லு சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். அருண் இருக்கான்ல, இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னா, உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். ம், என்ன பாப்பு, ஷாக் ஆகாம நீ பாட்டுக்கு ஊன்னு கேட்டுட்டு இருக்க? லூசானே நீ? ஷாக் ஆகி கீழே கொஞ்சம் திட்டினேன். இப்ப மறுபடியும் ஷாக் ஆகலையான்னு கேக்குற? சரி, கோவப்படாத திரும்ப. என்ன சொல்லணுமோ ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் பாப்பு, அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிற? எனக்கு என்ன தெரியும், சொல்லு. இப்ப ஏன் நீ மூஞ்ச கோவமா வச்சுட்டு இருக்க? போதுமா, சொல்லு. நீ போட்டோகிராஃபி ஏதோ படிக்கணும்னு சொன்னல ஒரு 1 year, அதனால அவன்கிட்ட சொன்னேன். அவன் என் இஷ்டத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிட்டாடா, அடுத்து அவளோட இஷ்டத்துக்கு போட்டோகிராஃபி பண்ணணும்னு சொல்றா. அதனால அவ 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். என்ன வெயிட் பண்ணுவியான்னு கேட்டேன். ம், அவனும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா பாப்பு, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் எப்ப அப்பா அம்மா இறந்தாங்களோ அப்பையில இருந்தே இவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஏண்ணே? ஏன் தெரியுமா? அருண் என் கூடவே சின்ன வயசுல இருந்து வளர்றான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டிருக்கான். நமக்காவது அப்பா அம்மா இல்ல, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஏண்ணே அப்படி சொல்ற? சாருமா, உனக்கு தெரியாதா அவங்க சித்தி கொடுமைப்படுத்துவாங்கன்னு? இல்லண்ணே, அவ்வளவு தூரம் தெரியாது எனக்கு எதுவும். நீயும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் தெரியும். மத்தபடி அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அவங்க சித்தி தாம்மா அவனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க. அவன் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவனை பாத்துக்கிறதுக்காக அவங்க அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணாரு. பட் அவங்க மேரேஜ் பண்ணாம இருந்திருந்தா கூட அவங்க அப்பா நல்லா பார்த்துருந்துருப்பாரு போல. பாவமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். எப்படியோ ஆனா நல்லா படிச்சு நல்ல வேலை வாங்கிட்டான் பாரு. ச்சே, நம்மலாம் அப்பா அம்மா இல்லைன்னு வருத்தப்படுறோம், அவங்களாம் இருந்தும் கஷ்டப்படுறாங்க இல்லனே. என் பாப்புக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கா? ச்சே, சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு துளி கூட வருத்தமே இல்லை. என் அண்ணன் என்ன அப்படி வளர்த்துருக்கான். எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல நீ. நிஜமாதான் சொல்றியா பாப்பு? சத்தியமா நான். சின்ன வயசுல இருந்து அவனை பாக்குறேன் பாப்பு. ரொம்ப நல்லவன். ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது. ஆனா அப்பப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவான். உனக்கு ஓகே தானே? ஓகே தான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் என்னாலதான் பாப்பு. நீயே வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ தான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவ. இதெல்லாம் பெரிய விஷயமானே? மிஞ்சி போனா ஒரு பீரை 2 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருப்பீங்க. பாப்பு, சரி பாப்பு, உனக்கு சம்மதம் தானே? ம், பாரு, என் பாப்புக்கு வெக்கமெல்லாம் வருது. போண்ணே. சரி, இதுக்கு முன்ன உனக்கு அருணை பிடிக்குமா? அண்ணே இல்ல பாப்பு, கேட்டேன், சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே, எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை. நான் அந்த மாதிரிலாம் எப்போதும் யோசிச்சதில்ல. ஆனா அவங்களே வந்து என்கிட்ட பேசினாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினது இல்ல. ராம்னு கூப்பிடுவாங்க, அண்ணன் இல்லைன்னு சொன்னா போயிடுவாங்க. சரின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களே வந்து பேசினாங்க. பாரு, இது எப்ப நடந்தது? நீ கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான். எப்பவும் போல வந்தாங்க, ராம்னு கூப்பிட்டாங்க, அண்ணா இல்ல கடைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன். ம் சரிம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே பதில் சொல்லாம 2 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேனா போயிட்டாங்க. ஓ, அதான் மாப்பிள்ள நேரா என்ன வந்து பார்த்திருக்கான்.
சரி பாப்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. சரிண்ணே, உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். ஆனா அது இப்ப சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது கண்டிப்பா நானே சொல்றேன். ஓகே? சரிண்ணா. சாரு, இனி அவன் பேசினானா நீயும் பேசுமா. சரிண்ணே. சரி சரி, வெக்கப்பட்டது போதும். அண்ணன் போய் குக் பண்றேன், வா. போண்ணே. ச்சே, வர வர அண்ணன் ரொம்ப கலாய்க்கிறான். ஒரு வேகத்துல போயிட்டோம். நம்ம வீடு தான், உள்ள போறதுக்கு பயமா இருக்கே. போலாமா இல்ல அப்படியே வந்த வழி பார்த்து போயிடலாமா? ராகுலாது லே. அம்மா, டேய், நீயாடா இது? அறிவு கட்டவனே, எரும மாடு. கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்காடா? ம், இருக்கான்னு கேக்குறேன். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லாம ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு ஓடுவானா? ஊரு சனம் அந்த பிள்ளைய என்ன கேள்வி கேக்குது? என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல. என்ன வழி தெரியல? உன்ன நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லணும். அப்படிலாம் பேசாதம்மா. அந்த புள்ள என்ன கஷ்டப்படுறா தெரியுமா? பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட 10 ஆம்பளை பிள்ளைக்கு சமம். உன்னையெல்லாம் பெத்து வளர்த்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம்டா. நீ விட்டுட்டு போன அத்தனையும் அந்த புள்ளதான் பார்த்துச்சு. அவளை பத்தி எனக்கு தெரியுமா, ஆனாலும் டைம் வேணாமா? மண்ணாங்கட்டிய தெரியும். இப்ப என்ன, நான் அப்படியே போயிட்டுமா? அடி செருப்பால. இன்னொரு தடவை வேற போவியா? போடா உள்ள போன்னு சொன்னேன். டேய், நான் முதல்ல போறேன்டா. போய் பேசி பாக்குறேன். ஒன்னும் சரியா வரலன்ற பட்சத்துல நீ உள்ள வா. அவசரப்பட்டு உள்ள வந்து கத்தி காரியத்துக்கு எடுத்துறாத. டேய், நான் ரொம்ப நேரம்லாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்க. 5 நிமிஷம் தான் டைம். அவன் ஏதாவது ஏட்டிக்கு பூட்டி பேசினா அப்புறம் கைதா வைக்கணும். சரி, நீ முதல்ல கோவப்படாதடா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சாந்தி, வரேம்மா. போயிட்டு வாங்கண்ணே, போயிட்டு வாங்க. அப்பா, படுபாவி பயலே, எதுக்குடா இங்க வந்த? வெளியே போடா முதல்ல. உன்னையெல்லாம் பெத்து வளர்த்ததுக்கு அப்பா, நான் அப்பான்னு கூப்பிடாதவன் வாயால. டேய், ஏதோ நடந்தது நடந்து போச்சு, பேசாதடா அப்படிலாம். உன்னை வெளியே போன்னு சொன்னேன். அண்ணே, அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. என்ன இருந்தாலும் நம்ம புள்ள தானே. நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் மன்னிப்பு வேணாம், மண்ணாங்கட்டி வேணாம். வெளியே போன்னு சொன்னேன் உன்னைய. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. அண்ணே, அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. டேய் விடுறா. நீ சுமார்றா. 3 மாசமா அந்த புள்ள கிடந்து தவியா தவிக்கிறா. நாங்க கூட 10 நாள்ல மறந்துட்டோம். அப்பா, அப்பான்னு கூப்பிடாத நாயே. உன்னையெல்லாம் பெத்ததுக்கு பெத்த அவள மாதிரி புள்ளைய போய்க்கணும்டா. பேருக்கு தான் பொம்பளை புள்ள, செயல் ஒவ்வொன்றும் 10 ஆம்பளைக்கு சமம். இன்னைக்குதான் நாங்க வெளியவே புறப்படுறோம். அதுவும் பொம்பளை புள்ளைய அனுப்ப முடியாத காரியனால புறப்படுறோம். எப்படி பாத்துக்கிட்டா தெரியுமா எங்களைய? விட்டுட்டு போயிட்ட புறம்போக்கு மாதிரி. டேய், உன்னை நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன்டா. உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? இல்ல என்ன பாவம் பண்ணோம்? கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோம். இது ஒரு குத்தம்னு நீ பாட்டுக்கு போயிருக்க கிளம்பி. நல்ல புள்ள, தங்கமான புள்ள. அப்படியெல்லாம் புள்ள கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவளை பிடிக்காம நான் போகலப்பா. ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. சொல்றதை கேளுங்கப்பா, நான் அவளை பிடிக்காம போகல. அவளை ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் போனேன். அவ கூட சந்தோஷமா வாழணும் தான்ப்பா ஆசைப்பட்டேன். அதனால தான் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைச்சேன். அப்ப இருந்த சூழ்நிலையில ஒருத்தர் முகத்தை பார்க்க கூட கஷ்டமான நிலைமைப்பா. வாயை திறக்காதன்னு உன்னை. உன் பேச்ச கேட்குங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. மாப்பிள, நீங்க உள்ள போங்க மாப்பிள. போங்க தம்பி. வந்துட்டான். எதுக்குடா வந்த? போனவன் அப்படியே போக வேண்டியதானே. இதுல லெட்டரும் ஒரு கேடு. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ராகுல், இது கனவா நிஜமா? ராகுல், வந்துட்டீங்களா ராகுல்? சாரி ராகுல், எக்ஸ்ட்ரீம்லி சாரி 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 சாரி. நான் பண்ணதான் தப்பு. எல்லாமே என் மேலதான். சிந்துமா, ரொம்ப சாரிம்மா. எல்லாம் என் தப்பு தான் ராகுல், சாரி. இல்லம்மா, எல்லாம் என்னோட தப்பு தான். என்ன நடந்தாலும் நான் விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படி. பரவாயில்ல ராகுல், விடுங்க. அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல, இனி என்னை விட்டு எங்கேயும் போக நான் விட மாட்டேன். ஐம் சாரி சிந்து. ஐ லவ் யூ ராகுல்.
லவ் யூ ஸோ மச் சிந்து. நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நானும் தாம்மா. சரி, போனது போகட்டும். இனி என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? ப்ராமிஸாக போக மாட்டேன். போகவும் நான் விட மாட்டேன். என் மேலே இந்த கோவம்லாம் போயிடுச்சா? டேய் வாடா நம்ம போவோம். சரிடா போலாம். சாந்தி வரோமா? சரிங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எப்படி போச்சுன்னு தெரில. 3 மாதம், 1 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னீங்க. அப்படிதான் சொன்னேன். சீனியர் தான் கல்யாணத்துக்கு வரல, அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி போடு. அப்போ நான் சந்தோஷப்பட ஹரிஷ் அண்ணா தான் காரணம். அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் மந்த் டிக்கெட் போட்டிருந்தேன். சீனியர் இப்போ கல்யாணம்னு சொன்னனால நான் பிஃபோராக 10 days வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் சிந்துமா, என்னால் சத்தியமாக அங்கே இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருந்தது. லக்ஸரி லைஃப் ஸ்டைல் தான், ஆனால் உன்னோட தாட் வந்துக்கிட்டே இருந்தது. ரியலி? சும்மா தானே சொல்கிறீங்க? ஏய் ப்ராமிஸாடி. நான் இங்கே எப்போவும் உங்கள் நினப்பு தான். ஆனால் நான் உன்னை என்னமோ நினச்சேன், நீ பயங்கர டேலண்டட். நான் கூட ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் விட்டுட்டு போனேன். பட் அப்டேட்லாம் சீனியர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சிருக்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேங்க. உங்கள் மேலே எந்த ஃபால்ட்டும் வந்துடக்கூடாதுல, அதனால தான். இனி என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது சொல்லிட்டேன். என் மேலே கோவம் இருந்தால் அடிங்க, திட்டுங்க, விட்டுட்டுலாம் போகாதீங்க. ஏ அப்பா, 3 மாதம் விட்டுட்டு போனதுலேயே மரியாதைலாம் கூடுது. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி வாடா போடாதான். அதானே பார்த்தேன். சார் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க ட்ராவல் பண்ணதில். போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பழி வாங்குவேன். நீ என்ன பண்ணாலும் சரி தாயே, அனுபவிக்க நான் ரெடி. ஐயோ, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. என்ன நீ வாயில சொல்ற, நான் சொல்லல, அவ்வளோதான். நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். நம்பிட்டேன். ப்ராமிஸாடி, நம்பு. சரி, போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, போங்க. அப்படியே ஆகட்டும் ராணி. ம்